வணக்கம். இன்றைக்கி தி ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் 2002 வெளியான ஒரு படம். நான் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு ஃபிலிம் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதை ஹேண்டில் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு அப்பப்போ படங்கள் சஜஷன் பண்ணுவார். ஸோ அவர் சஜஷன் பண்ணி அந்த டைமில் நான் பார்த்த படம் தான் இந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். இந்த படம் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு நான் இந்த படத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தில் நடக்கிற விஷயம் வந்து என்னால் நம்பவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் வந்து உண்மையாலுமே நடந்திருக்கு. இது ஒரு ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரி தான். ஆஸ்திரேலியாவில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்கிறாங்க. ஒன்று வந்து அபாரிஜினல் பீப்புள், இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் பீப்புள். அபாரிஜினல் பீப்புள் வந்து ஒடுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட மக்கள். பிரிட்டிஷ் வந்து அவங்கள ரூல் பண்ணுற மக்கள். ஸோ இப்படி இருக்கையில் வந்து அந்த அபாரிஜினல் பீப்புளில் ஒருத்தரும் இந்த பிரிட்டிஷில் ஒருத்தரும் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டால் அதில் பிறக்கிற குழந்தைங்களை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஹாஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்டர் கம்யூனிட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிறந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கமே வந்து இந்த மாதிரி ஹாஃப் காஸ்ட்டாக பிறந்த குழந்தைங்களையெல்லாம் கடத்திட்டு போய் ஒரு பெரிய ஒரு ஜெயில் மாதிரி வச்சு அங்கே வந்து வீட்டு வேலை எப்படி செய்யணும், எப்படி கூட்டி பெருக்கணும், எப்படி துணி துவைக்கணும், எப்படி பாத்திரம் விளக்கணும், எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வந்து அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிக்குதுன்னா இவங்க எல்லாருக்கும் நாங்கள் எஜுகேஷன் தர்றோம் அப்படின்னு சொல்லிக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறது அந்த மாதிரி ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாரையும் பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. இது ரியலில் நடந்த ஒரு விஷயந்தான். இப்போ படத்தோடைய கதை என்னென்னா, படத்தில் வந்து ஒரு 3 அக்கா தங்கச்சிங்க, சின்ன பொண்ணுங்க. அவங்களுடைய பேர் வந்து மாலி, டெய்ஸி, கிரேசி. இவங்க 3 பேர். இவங்க வந்து ஹாஃப் காஸ்ட்டில் பிறந்த ஒரு குழந்தைங்க தான். இவங்க அப்பா வந்து ஒரு பிரிட்டிஷ், அம்மா வந்து அபாரிஜினல். படத்துடைய ஆரம்பத்திலே வந்து இந்த 3 குழந்தைங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் அந்த ஜெயிலில் போட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் தராங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தைங்க அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. வெளில தப்பிச்சு வந்து எப்படி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து படத்தோடைய இது. இந்த பயணத்தில் ஒரு வழிபோக்கர் ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து இந்த 3 குழந்தைங்களுக்கு ஒரு வழி காட்டுறாங்க. என்னென்னா, அங்கே வந்து நிறையா வேலிகள் போடப்பட்டிருக்கும். சரிங்களா? அது எதுக்குன்னா முயல்கள் வந்து விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கும். அதோட பேர் தான் வந்து ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸை தொடர்ந்தே வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஊர் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை அவர் சொல்லுவார். ஸோ அந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸை தொடர்ந்து அவங்க நடந்து போவாங்க. அவங்க எப்படி தன்னோட அப்பா அம்மாவை போய் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய மொத்த கதையுமே. ஸோ அவங்க போகிற வழியில் அவங்க நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு. அவங்களுக்கு பெருசாக சாப்பாடுலாம் எதுவுமே கிடைக்காது. அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸ் ஒன்று வரும். ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அபாரிஜினல் இனத்தை சேர்ந்தவரே வந்து ஒருத்தர் வந்து தன்னோட தோலில் வேட்டையாடப்பட்ட ஒரு மிருகத்தோட மீட்டை வந்து தூக்கிட்டு வருவார். அதை பார்க்கும்போது இப்போ வேட்டையாடின மீட்டு மாதிரி இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கற்கால மனிதன் மாதிரி அதை தீயில வாட்டி பதப்படுத்தி வச்சு தான் வந்து அவங்க அந்த உணவையே சாப்பிட்றாங்க. ஆனால் அது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குது. ஸோ அவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் மீட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அது வந்து ஒரு 2 நாள் தாங்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் ஒரு பண்ணை இருக்கும். அந்த பண்ணையோட ஓனர் வந்து ஒரு ஒயிட்டு, ஒரு பெண். ஸோ அதில் இந்த 3 குழந்தைங்களில் ஒரு மூத்த பொண்ணு மாலி. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பண்ணைக்குள்ளே போய் முட்டை, நாய்க்கு வச்சுருந்த ரொட்டி இது எல்லாத்தையும் திருடுவா. அந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்துருவாங்க. உனக்கு சாப்பாடு வேணுன்னா கேளு, இந்த மாதிரி திருடாத அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கூட்டிகிட்டு போய் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. ஆனால் அங்கே தான் வந்து மெயின் விஷயமே. அந்த அம்மாவோட குழந்தை வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும். அப்படியே அந்த டைனிங் டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஓரத்தில் கீழே உட்காந்து இந்த 3 குழந்தைங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொட்டி பேக் பண்ணி கொடுத்துடும். அதை கொண்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த அம்மா இந்த 3 குழந்தைங்க மேலே கருணை காட்டியிருக்கு. ஆனாலும் அந்த ஆதிக்க மனநிலை அப்படியே தான் இருக்குது. அந்த மைண்ட் செட் அந்த அம்மா நினச்சிருந்தா அந்த 3 பேரையும் தன்னோட குழந்தைங்களோட போகிற வச்சு சாப்பாடு வச்சுருக்கலாம். ஆனால் அது பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மைண்ட் செட்டாகவே அப்படி இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணி போவாங்க. வெயில், தாகம், பசி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் அந்த வேலி வழியாகவே தான் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பங்களாவை போய் அடைவாங்க. அந்த பங்களாவில் வந்து ஒருத்தவங்க துணி காய போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா இந்த 3 குழந்தைங்க மாதிரி சின்ன வயசில் கடத்திட்டு போய் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு ட்ரைனிங் கொடுத்து
ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கராக வந்து மாற்றப்பட்ட ஒரு பெண். அவங்களும் அபாரிஜினல் இனத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களை பார்த்த உடனே தப்பிச்சு வந்தவங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த அம்மா வந்து எப்படியாவது இவங்களை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு பார்க்கும். அதே டைமில் இந்த தப்பிச்சு வந்த 3 குழந்தைங்களையும் வந்து தேடி கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க எல்லா பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த அம்மா தன்னோட அறையில் வந்து இந்த 3 குழந்தைங்களை தங்க வைக்கும். அந்த 3 குழந்தைங்க வந்து படுத்து ஒளிஞ்சிட்ருப்பாங்க போர்வைக்குள்ளே. பகல் நேரம் தான். திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவோட முதலாளியே அங்கே வருவார். வந்து உள்ளே என்ன பண்ணுவார்னா அதனோட பேண்ட்டை அவுத்துட்டு போர்வை எடுப்பார். பார்த்தா 3 குழந்தைங்க படுத்திருப்பாங்க. எப்படி அந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அந்த பெண்கள்லாம் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த சீன் வந்து பேசும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்தும் தப்பிச்சு போயிடுவாங்க. போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஆட்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த 3 பொண்ணில் இன்னொரு பொண்ணு கிரேசி அப்படிங்கிற பொண்ணு வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. 2 பேர் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அவங்களுடைய கடவுள்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 குழந்தைகளும் வந்து தன்னோட வீடை போய் சேர்ந்தடைவாங்க. அதோடு இந்த படம் முடியும். அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சு எண்டு கார்டு போடுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ரியலாக வந்து பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ரியல் லைஃப்பில் இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்தேன் நிறையா சினிமாக்களில் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் நிறையா இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னா நான் அந்த ரேபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் படத்தை பற்றி நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு ஹாப்பியான அனுபவத்தெல்லாம் கொடுக்காது. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சோகமான ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த படம் பாருங்கள். பார்த்துட்டு படம் உங்களுக்கு என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.